பாஸ் பண்ண பையன் ஸ்கூலில் அவனோட லவ்வை தொடங்கி காலேஜில் கண்டினியூ பண்ணி அதே பொண்ணை மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ட்ரீமில் சுற்றுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு கூட அவனை அக்செப்ட் பண்ணல. இந்த காதல் தேடலில் அவன் லைஃப் எங்கே போகுது? லவ்வா இல்லை லைஃபா இல்லை லெசனா? இதுதாங்க இன்றைக்கி நம்ம ரிலீஸ் ஆன யூத் படம். படம் எப்படி இருக்குது? ஒர்த்தா இல்லை ஸ்கிப் பண்ணலாமா? ஃபுல் ஹானஸ்ட் ரிவ்யூ இங்கே பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல் தமிழ் மூவி ரிவ்யூ சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூவி என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா யூத். இந்த படத்தில் ஹீரோ ப்ளஸ் டேரக்டர் ரெண்டு பேருமே நம்ம கென் கருணாஸ் தாங்க. மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிவி பிரகாஷ். இந்த படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கு. அது மீட் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் ஸ்டோரிங்க. இந்த ஸ்டோரியை நம்ம ஆல்ரெடி நிறையா படத்தில் பார்த்துருப்போம். பட் இதுலேயும் அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு தான் நம்ம கென் கருணாஸ் படத்தை எடுத்திருக்காரு. 10th ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு 11th போகிறாரு. கோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற பெரிய கோல்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாது. லவ் பண்ணணும், ஸ்கூல் காலேஜ் மேரேஜ் சேம் கேல் அப்படின்ற ஒரு ட்ரீமில் அவர் சுற்றிட்டு இருக்கிறாருங்க. அப்படி சுற்றிட்டு இருக்கிறவருக்கு ஒரு பொண்ணு அவரை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே அவர் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் மீனாட்சி. அவருக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனால் அந்த லவ்வை பிரிக்க சில முயற்சி பண்ணுறாங்க. பிரேக்கப்பு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, நியூ லவ்வு, ரிஜெக்ஷனு, இந்த மாதிரி ஒரு லவ் ஜேர்னியில் அப்படியே படம் போகுதுங்க. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா 11th 12th ஸ்கூல் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸில் நம்ம கென் கருணாஸு உண்மையிலே ஃபுல் எனர்ஜிங்க. டான்ஸு, காமெடி, எமோஷன், ஆக்ஷன், ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் யங் ஹீரோ வைப்பு அவர்கிட்ட இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே நிறையா படத்தில் கமிட் ஆவார்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தேவதர்ஷினி, சூர்யா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா காமெடி போர்ஷன் மட்டும் அவங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குதுங்க. அதே மாதிரி மீனாட்சி, அனிஷ்மா டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோலில் சூப்பராகவே கலக்கியிருக்காங்கன்னு சொல்லாங்க. மியூசிக்கை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக பேக்ரவுண்டில் ஸ்கோர் பண்ணிட்டாரு நம்ம ஜிவி பிரகாஷ் தாங்க. சாங்காக இருக்கட்டும், அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காருங்க. இந்த படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காமெடி, எமோஷ்னல், மிடில் கிளாஸ் ஆடியன்ஸை ரிலேட் பண்ணுறது, லவ்வை பற்றின ஒரு நல்ல மெசேஜ், லவ்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வரணும் அப்படின்ற கான்செப்டு சூப்பராகவே இருக்குங்க. அதே மாதிரி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி ரொம்ப ஃபெமிலியர் தான். பட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியில் சொல்லியிருக்காரு நம்ம கென் கருணாஸ். யூத் ஆடியன்ஸ்க்கு டெஃபினெட்லி இந்த படம் பிடிக்கும். ஒரு டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட், காமெடி, எமோஷன் கலந்த ஒரு படம். ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா சாதாரண ஸ்டோரியாக இருந்தாலும் என்டர்டைனிங் பர்சன்டேஜன் சூப்பராகவே இருக்குங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் ஆப்ஷன் என்னென்னு சொல்லுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட மூவி ரிவ்யூக்கு மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.